அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவானது மிகப்பெரிய ஒரு புதிய சவாலை ஈரானிடமிருந்து சந்திக்க வேண்டியுள்ளது. இதுவரை கேள்விப்படாத வகையில் ஈரானானது தன்னுடைய கப்பல் படை பிரிவில் தி மொஸ்கிட்டோ ஸ்பீட் போட்ஸ் என்ற ஒரு படையை வைத்துள்ளது. தற்பொழுது அது வெளியே தெரிய வந்துள்ளது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதை அடுத்து ஹோர்மோஸ் நீரிணையை முழுவதும் திறந்து விடுவதாக ஈரான் அறிவித்திருந்த நிலையில் அமெரிக்கா தனது முற்றுகையை விளக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் 15 அமெரிக்க அதிநவீன போர்க்கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரான் தன்னுடைய கையிருப்பில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுத்தால் மட்டுமே முற்றுகை அகற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தை அடுத்து ஈரானும் ஹோர்மோஸ் நீரிணையை மூடிவிட்டது. இந்த நிலையில் ஈரானின் ஒரு கப்பலை அமெரிக்காவானது சீஸ் செய்து பிடித்து வைத்துள்ளது. இதற்கான பதிலை அமெரிக்கா விரைவில் சந்திக்கும் என்று ஈரானானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானில் உள்ள மொஸ்கிட்டோ ஸ்பீட் போட்ஸ் பற்றிய சில செய்திகள் வந்துள்ளன. அது அமெரிக்காவின் கப்பற்படைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இந்த படகுகள் மிக மிக சிறிய ரக அதிவேகமாக செல்லக்கூடிய படகுகள். இவை கிட்டத்தட்ட 100 நாட்டிக்கல் மைல், அதாவது 150 மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. ராடாரில் கண்களுக்கப்படாது. எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் மின்னல் வேகத்தில் வேகமாக வந்து அதன் மீது, அந்த போர்க்கப்பலின் மீது தாக்குதல் நடத்த முடியும். இப்படி ஏற்கனவே இந்த சிறிய மொஸ்கிட்டோ போட்ஸ் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது அமெரிக்காவை பயன்படுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கு ஒரு புதிய சவாலை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த ட்ரோன்கள், இன்று வரை ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஈரானின் கடற்கரை பகுதியில் மிக பாதுகாக்கப்பட்ட கோட்டை போன்ற சுரங்கத்தில் வைத்திருக்கின்றன. எந்நேரத்தில் வேண்டுமானாலும் அவை அதிவேகமாக வெளியே வந்து கடலில் தாக்குதல் செய்துவிட்டு உடனடியாக திரும்ப முடியும். அதாவது ஹிட் அண்ட் ரன், இந்த டாக்டிக்ஸை பயன்படுத்த முடியும். அப்படியே அமெரிக்கா இந்த சிறிய ரக படைகள் அளித்தாலும் ஈரானுக்கு இதில் மிகப்பெரிய அளவில் பொருள் நட்டம் ஏற்பட போவதில்லை. எனவே இதை பயன்படுத்துவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த படகுகள் விசைப்படகுகள் மட்டுமல்ல, இதில் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. ராக்கெட்டுகள், சில சமயங்களில் கப்பலை தாக்குகின்ற எதிர்ப்பு ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பலை தாக்குகின்ற கூட ஏவுகணைகளை வைத்துள்ளது. ட்ரோன்களையும் வைத்துள்ளது. இந்த சிறிய ரக படகுகள் மூலம் கன்னி வெடிகளையும் கடற்குள்ளே இவரால் வைத்துவிட்டு வர முடியும். எனவே எப்படி தாக்கல் நடத்தும் என்றால், கரையோர ட்ரோன்கள், கரையோர ஏவுகணைகள் ஆகியவையும் இந்த ஸ்பீட் போஸ்ட்டும் கூட்டமாக சென்று தாக்கல் நடத்துகின்ற பொழுது எதிரிகள் திணறி விடுவார்கள். அமெரிக்கா போர்க்கப்பலே திணறிவிடும் என்று தற்பொழுது தெரிய வந்துள்ளது. ஏன் இவைகளெல்லாம் மொஸ்கிட்டோ போட்ஸ் என்று சொல்லப்படுவதால், இவை மிக சிறியவை, மிக வேகமாக வந்து கொசை போல தொந்தரவு செய்துவிட்டு திரும்பிச் செல்லக்கூடியவை. அதனால் இதற்கு மொஸ்கிட்டோ போட்ஸ் என்று அவர்கள் பெயர் வைத்துள்ளனர். பெரிய பெரிய போர்க்கப்பல்களை அழிப்பதில் அமெரிக்கா கவனம் செலுத்தி ஈரானின் கப்பற்படை அழித்து விட்டது என்று மார்த்தட்டி கொண்ட நேரத்தில் இந்த சிறிய ரக அதிவேக போட்டுகளால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த கரையோரத்தில் மறைவது எளிது, வெளியேறுவது எளிது. அதுபோல் குறைந்த செலவில் தயாரிக்கப்படுகிறது. அதிவேகமாக போர்க்கப்பலை தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். இது பெரிய போர்க்கப்பலால் இந்த சிறிய ரக படகுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாகும். எனவேதான் இந்த சிறிய ரக படகுகளை எங்கே வைத்திருக்கின்றால் ஹோர்மோஸ் நீரிணையின் கரையோர பகுதியில் தான் வைத்திருப்பதாக தற்பொழுது ஈரான் தெரிவித்துள்ளது. எனவே அமெரிக்காவிற்கு சற்று இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அமெரிக்கா சொன்னது போல பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றார். ஹோர்மோஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிட்டது
விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்றால் உலக வர்த்தகத்தையே எங்களால் தகர்க்க முடியும். இந்த ஹோர்மோஸ் நீரினை தாண்டியும் நாங்கள் எண்ணெய் போக்குவரத்து, வர்த்தக கப்பல் போக்குவரத்தை தடுத்து நிறுத்த முடியும். இதனால் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களிடம் ஸ்ரீரக அதிநவீன அதிவேக மொஸ்கிட்டோ போட் உள்ளது என்று தற்பொழுது ஈரான் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சொன்னது போல இந்த ஸ்பீட் போட்டுகளில் இயந்திர துப்பாக்கிகள், ட்ரோன்கள், ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் இதிலிருந்து ஏவுகணைகளை தாக்குவது, நீர்மூழ்கி கப்பலை தாக்குவது, கப்பலை தாக்குவது போன்ற அதிநவீன வகையில் இந்த ஸ்ரீரக படகுகள் குறைந்த செலவில் மேம்படுத்தப்பட்டு அமெரிக்காவிற்கு ஒரு சவாலாக மாறியுள்ளது. இதை சாதாரணமாக அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய விளைவுகளை அமெரிக்கா தான் சந்திக்க நேரிடுமே தவிர ஈரான் அல்ல. அமெரிக்கா என்பது ஒரு சர்வ வல்லமை பொருந்திய நாடு, ஈரான் ஒரு சாதாரண நாடு. அதனால் ஏற்படுகின்ற இழப்பு ஏற்கனவே சந்தித்துள்ளது போல மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஈரான் ஒரு கொலைவெறி தாக்கல் நடத்தினால் கூட இதில் ஆச்சரியப்படுத்த எதுவும் இல்லை.